ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லறம். இன்றைக்கி நம்ம இல்லறமில் சீடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சீடை ரெண்டு விதமாக செய்யலாம். ஒன்று உப்பு சீடை, இன்னொன்று வெள்ளை சீடை. இந்த சீடை செய்கிறதுக்கு பொதுவாக அரிசியை ஊற வச்சுட்டு அரைச்சி அதுக்கப்புறமா செய்வாங்க. நாம் இன்றைக்கி கடை மாவுலேயே எப்படி சீடை செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல உளுந்தை நம்ம வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1/4 கப் உளுந்தை நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா செவக்க வறுத்துப்போம். நீங்கள் கடையில் வாங்குகிற உளுந்து மாவு வச்சுருந்தீங்கன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவை இந்த மாதிரி போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது உளுந்து நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போது இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போது இதை நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நம்ம மாவு ஜலிக்கிற ஜல்லடை இருக்கும் இல்லையா, அதில் நம்ம போட்டு ஜலிச்சுப்போம். நம்ம என்ன தான் நைஸாக அரைச்சாலும் உளுந்து சின்ன சின்னதாக அதில் ரவை மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம சீடை செய்யும்போது சீடை வெடிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அரைப்படாத உளுந்தை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம வேறு எதுக்குன்னா கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஜலிச்சு வச்ச மாவை நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ ஒரு வாணலில் கடையில் வாங்கின அரிசி மாவு இருக்கும் இல்லையா, அதை நம்ம போட்டு லேசாக வறுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. ஒரு 1-2 நிமிஷம் வறுத்தா போதும். மாவு சும்மா சூடானால் போதும். இப்போது இந்த வறுத்த மாவையும் நம்ம ஜல்லடையில் ஜலிச்சிக்கணும். மாவில் கல் ஏதாவது இருந்ததுனாலும் சீடை வெடிக்கும். அதனால் ஒரு தடவை நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஜலிச்ச மாவையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த மாவில் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்ச உளுந்த மாவு இருக்கு இல்லையா, அதில் 1/2 டீஸ்பூனை சேர்த்திக்கலாம். இதனோட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் அதையும் சேர்த்திக்கலாம். அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்திட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், துருவி வச்ச தேங்காய் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு முதல்ல இதை நல்லா கலந்துடலாம். இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. மாவு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா இதை நல்லா சின்ன சின்னதாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இதை சின்ன சின்னதாக உருட்டுறதுனால கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் நான் இந்த மாதிரி உருட்டிக்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி பண்ணிங்கன்னா கத்தியில் எண்ணெயை தடவிக்கோங்க. இல்லைன்னா மாவு கத்தியில் ஒட்டிட்டு வரும். விரிசல் இல்லாமல் மழுமழுன்னு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சாதாரணமாக சும்மா உருட்டி போட்டாலே போதும். இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டினதும் இதை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். அதே மாதிரி சீடையை ஒன்றா பொரிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த மாதிரி மொத்தமாக கூட போட்டு பொரிச்சிக்கலாம். சீடையை போட்டதும் ஒரு 2 நிமிஷம் கிளற வேண்டாம். அதுக்கப்புறமா லேசாக திருப்பி விட்டு எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததும் இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், சீடை வெடிக்காமல் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி மீதி உருட்டி வச்சுருக்க சீடையும் நம்ம பொரித்து எடுத்துப்போம். அடுத்தது வெள்ளை சீடை பண்ணுறதுக்கு அதே மாதிரி 1/2 கப் அரிசி மாவை வறுத்து ஜலிச்சிட்டு அதனோட 1/2 டீஸ்பூன் உளுத்த மாவு, 1 டீஸ்பூன் வெண்ணெய், 1 டீஸ்பூன் துருவின தேங்காய், கூட ஒரு சிட்டிகை உப்பு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு முதல்ல இதை நல்லா கலந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுடுவோம். இப்போது இதில் வெல்லம் நேரடியாக சேர்க்காமல் பாகு எடுத்து சேர்க்கணும். நீங்கள் எந்த அளவு அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 3/4 கப்பு அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த வெல்லத்தையும் சேர்த்துடலாம். இதனோட கொஞ்சமாக தண்ணி இதையும் சேர்த்திட்டு இது நல்லா கொதிக்கட்டும். வெல்லம் நல்லா கொதித்ததும் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வரும். இந்த மாதிரி டைமில் கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் விட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி திரண்டு வரும். ரொம்ப உருட்டு பதமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் குழன்னு சாஃப்டாக இருந்தாலே போதும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாகை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த மாவோடு சேர்ந்து பிசையணும். பாகு ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் முதல்ல ஸ்பூனால் நல்லா கலக்கி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா கையை வச்சு நம்ம பிசைஞ்சிக்கலாம் மாவு. இதுவும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு தான் இருக்கணும். இப்போது இதனோட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். நெய் நல்லா எல்லாம் கலந்து விடுற மாதிரி பிசைஞ்சிடுவோம். இப்போது கையில் கொஞ்சம் எண்ணெய் இல்லைனா நெய் தடவிட்டு இதையும் சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாம்.
இதில் வந்து வெல்லம் இருக்கிறதுனால கொஞ்சம் பிசுபிசுப்பு இருக்கும். அதனால் உப்பு சீடையை நம்ம பொரித்த மாதிரி இதில் வந்து மொத்தமாக போட்டு பொரிக்க முடியாது. ஒரு 4 அல்லது 5 அந்த மாதிரி தான் போட்டு பொரிக்க முடியும். அதனால் ஒரு 5-6 நம்ம உருட்டி வச்சதும் நம்ம இதை வந்து பொரித்து எடுத்துருவோம். அது வேகிறதுக்குள்ளே நம்ம அடுத்த பேட்சை நம்ம பொரித்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்று ஒன்றா போடணும். ஸ்டவ்வை வந்து மீடியமோட கொஞ்சம் லோவாகவே வச்சுக்கோங்க. இல்லைன்னா சீடை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே கருகி போன மாதிரி ஆகிடும். உள்ளே வந்து அப்புறம் வெந்திருக்காது. சீடையை போட்டதும் ஒரு 2 நிமிஷம் கழித்து மெதுவாக இந்த மாதிரி திருப்பி விட்டு அது வெந்ததும் எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருட்டி சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ உப்பு சீடையும் வெள்ளை சீடையும் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சீடை வந்து வெடிக்காமல் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இல்லறம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உடனுக்குடன் அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.